ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 24 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 25ஆம் பாகம். மறுநாள் அர்ஜுன், ஆனந்த், ஆனந்தி, கௌசல்யா ஆகிய மூவரின் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு பத்திரிகை ஆபீஸ்க்கு சென்றான். அங்கிருந்த மேல் அதிகாரிகளிடம் விவரம் கூறி பர்மிஷன் பெற்று புகைப்படங்களை தந்தான். அவர்களும் அதனை இன்று மாலை பத்திரிகையில் நாங்கள் போட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள். இவர்கள் மூவர்களை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால், யாராவது போனில் விவரம் கூறினால் உடனடியாக தனக்கு தெரிவிக்கும்படி அர்ஜுன் கூறினான். பிறகு கண்ட்ரோல் ரூமுக்கு போனான். இரைச்சல்களெல்லாம் சரி செய்த பிறகு வாய்ஸ் கொஞ்சம் சிறிது கிளியராக கேட்டது. ஹலோ ஹலோ, யாரு என்றான் பிரகாஷ். பிரகாஷின் குரல் அது தெளிவாக கேட்டது. யாரு? பிரகாஷா? அந்த பெண் கேட்டாள். ஆமாம், நீங்கள் யார் என்றான் பிரகாஷ். 2 வருஷத்துக்கு முன்பு நீ செய்த குற்றத்துக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உனக்கு வேணும் என்றால் நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வா என்று அந்த பெண் கூறினாள். யார் நீ? என்ன வளர்ற என்று பதட்டத்துடன் கேட்டான் பிரகாஷ். அவனின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. நான் அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ என்று பிரகாஷ் இறந்து கிடந்த இடத்தின் அட்ரஸை திக்கி திக்கி கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் அந்த பெண். இவ்வளவுதான் அந்த ஃபோனில் இருந்த உரையாடல்கள். திரும்ப திரும்ப அந்த உரையாடல்களை கேட்ட அர்ஜுன், இந்த மாதிரி திக்கி திக்கி பேசுகிற பெண்ணோட வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆமாம், ஆனந்த் குடும்பத்தினர்களை பற்றி விசாரிக்க சென்ற போது ஒரு பெண் கூறிய தகவலில் அவளின் குரல் போலவே இந்த மொபைல் ஃபோனில் பேசிய பெண்ணின் குரல் இருக்கு என்று நினைத்த சில மணி நேரத்திலே ஆனந்த் குடியிருந்த பகுதிக்கு விரைவாக விரைந்து சென்றான். அந்த பெண்ணை தேடி அவளிடம் மறுபடியும் விசாரணை மேற்கொண்டான் அர்ஜுன். என்ன சார், என்ன சொல்கிறீங்க? என் வாய்ஸில் யாரோ ஒரு பெண் ஒருத்தங்களை மிரட்டினாங்களா? எனக்கு எதுவுமே புரியலையே என்றாள் அந்த பெண். இல்லை, கண்டிப்பாக அது உன் குரலுன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ நீ பேசுகிற மாதிரியே கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை உன்ன மாதிரியே பேசுகிறவங்க வேறு யாரையாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அர்ஜுன். என்ன மாதிரியே என் குரலில் யார் பேசுவாங்க என்று சிறிது நேரம் யோசித்த அந்த பெண், ஆமாம் சார், ஆனந்தோட தங்கச்சி ஆனந்தி என்ன மாதிரியே திக்கி பேசி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நானே சில சமயம் அசந்து போய் இருக்கேன்னா பார்த்துக்கோங்க என்று பதில் கூறினாள். மேலும் அவளிடம் விசாரணையை முடித்து கொண்டு அர்ஜுன் சென்னை திரும்பினான். அப்போது ஃபோனில் பேசியது ஆனந்தின் குரலா? அப்படின்னா அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாளா? ஒருவேளை அவள் தான் இந்த கொலைகள் எல்லாம் செய்கிறாள் என்றால் அவளுக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிவது யார்? ஒருவேளை ஆனந்த் குடும்பத்தார்களும் கூட சேர்ந்து இருக்கிறார்களா? கடவுளே, இது என்ன மேலும் மேலும் குழப்பத்தை தான் விளைவிக்கிறது. அதற்குள் இன்னொரு கொலை நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்து கண்ட்ரோல் ரூமுக்கு மறுபடியும் ஃபோன் செய்து அந்த நம்பரை தொடர்ந்து கண்காணிக்க சொன்னான். ஏதாவது அந்த ஃபோனில் இருந்து அழைப்பு வந்தால் உடனடியாக தனக்கு தெரிவிக்கும்படியும் கூறினான். தன்னுடைய ஃபோனை எப்போதும் அலர்ட்டாக வைத்திருக்கிறேன் என்றும் கண்ட்ரோல் ரூமிடம் அர்ஜுன் கூறினான். அதற்குள் சுபாஷிடம் ஃபோன் வரவும் மிகவும் பயந்து கொண்டே ஃபோனை எடுத்தான். ஹலோ, சொல்லுங்க சார் என்றான். என்ன அர்ஜுன், இப்போ தான் உங்கள் மாமா வேதகிரியை பார்த்தேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணையே திருமணம் செய்து கொள்ள அவந்திகாவின் அப்பா அம்மா சம்மதித்து விட்டார்களாமே. எப்படியோ ஒரு வழியாக உன் மன்மத லீலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு போல இருக்கு என்று கூறி சிரித்தார் சுபாஷ். நீங்கள் வேறு ஏன் சார் நேரங்காலம் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணுறீங்க என்று அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் சுபாஷ் பேசிய அந்த இடத்தில் யாரோ ஒருவர் மொபைல் நம்பர் சொல்ல, சார் உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் என்ற குரல் கேட்க அவர் கூறிய மொபைல் நம்பரை கேட்ட அர்ஜுன், சுபாஷ் சார், நீங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க என்று பதட்டத்துடன் கேட்டான்.
என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மொபைல் கடையிலேருந்து தான் பேசுகிறேன். ஏன் என்னாச்சு என்று கேட்டார் சுபாஷ். சார், அந்த கடையை விட்டு யாரையும் வெளியில் அனுப்பாதீங்க. நான் இப்போவே அங்கே வர அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் என்றவன் அவரும் அட்ரஸ் சொல்ல நோட் பண்ணிக்கொண்டு வேகமாக அந்த மொபைல் கடைக்கு சென்றான் அர்ஜுன். கடை சிறியதாக இருந்தாலும் சுபாஷ் யாரையும் வெளியில் அனுப்பாமல் 4-5 பேரை அங்கேயே நிறுத்தி வைத்திருந்தார். என்னாச்சு அர்ஜுன் என்று கேட்ட சுபாஷை கை காட்டி, சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க சார் என்றான். அந்த நோட்டில் இருந்த மொபைல் நம்பர்களை செக் செய்து கொண்டே வந்தவன் அந்த குறிப்பிட்ட மொபைல் நம்பரை பார்த்துவிட்டு அந்த நம்பரை கூறி, இது யாருடைய மொபைல் நம்பர் என்று கேட்டார். ஒரு நடுத்தரு வயது மனிதர் பயந்து கொண்டே முன்னால் வந்து நின்றார். மிகவும் பயந்து கொண்டே அர்ஜுனனை பார்த்து, சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். இந்த மொபைல் ஃபோன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பூக்கடை மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சிது. முதல்ல ஃபோன் நம்பர் தெரியல. பக்கத்து வீட்டு பையன் செல்ஃபோன்லேயே நம்பரை பார்த்து சொன்னான். அதான் ஃபோனுக்கு ரீசார்ஜ் செய்து நம்மளே வைத்து கொள்ளலாம் என்று இந்த ரீசார்ஜ் கடைக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் சார் என்று கூறினார். எந்த பூக்கடை மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் கிடைத்தது என்று அர்ஜுன் கேட்க, அவரும் அந்த மொபைல் ஃபோன் எந்த இடத்தில் கிடைத்தது என்று தெளிவாக கூறினார். அர்ஜுனனும் அவரிடம் மேலும் விசாரித்துவிட்டு அவரை அனுப்பி அந்த மொபைல் ஃபோனை செக் செய்ய ஆரம்பித்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த மொபைல் ஃபோனில் அனைத்து மெசேஜ்களுமே கேன்சல் ஆகி இருந்தது. அப்படியே தலையை பிடித்து கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்தான். என்ன அர்ஜுன், இது யாரோட மொபைல் நம்பர் என்று சுபாஷ் கேட்க, சார், இந்த கொலைகேஸுக்கு நான் இந்த மொபைல் நம்பரை தான் மிகவும் நம்பியிருந்தேன். இதனை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலான்னு நான் மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருந்தேன். ஆனால் இது என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னுடைய கேஸ் சம்மந்தப்பட்ட இந்த மொபைலை நான் நம்பினேன். ஆனால் எல்லாமே நாசமாக போச்சு. இந்த மொபைல் வேணுமுனே தொலைத்து விட்டார்களா அல்லது ஏதாவது சந்தேகப்பட்டு கீழே போட்டு விட்டார்களா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தவன் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லணுமே என்று ஃபோனை எடுத்து கண்ட்ரோல் ரூமில் இருந்த அதிகாரிகளிடம், இனிமேல் அந்த மொபைல் நம்பர் வேலை செய்யாது. அந்த மொபைல் நம்பர் என்னிடம்தான் இருக்கின்றது. அதனால் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கண்காணிக்க வேண்டாம். இதுவரை எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் அர்ஜுன். பிறகு சுபாஷ் அழைத்து கொண்டு அந்த வயதான நபர் சொன்ன பூக்கடை மார்க்கெட் வரை சென்று பார்த்தான். அந்த நபருக்கு ஃபோன் கிடைத்த இடத்தில் விசாரித்து கொண்டே வந்தபோது பூக்களையெல்லாம் லோடு ஏற்றி கொண்டு வந்த வேன் டிரைவர் கூறிய தகவல் அவனுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. மறுபடியும் அந்த டிரைவரை விசாரித்தான். ஆமாம் சார், நான் இந்த இடத்துல பூக்களை எல்லாம் வேனில் ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஆள் அவரோட மொபைலை காணோன்னு இந்த பூக்கொடையில் வீழ்ந்திருக்கோம் என்று தேட வந்தார். நான் தான் பூக்களை எல்லாம் கசங்கிடுமே, கிடைச்சா உங்ககிட்ட நான் தரேன்னு சொல்லி அவரை திட்டி அனுப்பி வச்சிட்டேன் சார். அப்புறம் அந்த மொபைல் நம்பரை நான் மறந்துட்டேன் சார். அது வேறு யாருக்கோ கிடைச்சிருக்கு போல இருக்கு என்று டிரைவர் சொன்னான். உன்னிடம் மொபைல் நம்பரை தேடி வந்தவரை பார்த்தால் நீ மறுபடியும் அடையாளம் சொல்லுவியா என்று அர்ஜுன் கேட்டான். தெரியும் சார், கொஞ்சம் நடுத்தர வயசு தான், பார்த்தாலே அடையாளம் சொல்லுவேன் சார் என்றான் டிரைவர். அவனிடம் செல்ஃபோன் நம்பர் வாங்கி கொண்டு தன்னுடைய மொபைல் நம்பரை அந்த வேன் டிரைவருக்கு தந்துவிட்டு அர்ஜுன் சுபாஷும் வீடு திரும்பினார்கள். வீட்டிற்குள் செல்வதற்குள் பத்திரிகை ஆஃபீஸிலிருந்து அர்ஜுனனுக்கு ஃபோன் வந்தது. என்ன சொல்கிறீங்க, அது எப்படி? நான் கொடுத்த ஃபோட்டோகள் மட்டும் மாயமாக மறைந்திருக்கும் என்று கோவப்பட்டு சத்தம் போட்டான் அர்ஜுன் ஃபோனிலே. நிஜமாக தான் சார் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த ஃபோட்டோகளெல்லாம் இந்த டேபிளில் தான் வச்சுருந்தேன். சரி, இப்போ பிரிண்ட் போடலாம் என்று தேடினால் அந்த கவர் கிடைக்கல. மற்ற இடங்களை கைத்தாங்களாக வைத்து விட்டார்களா என்று பத்திரிகையில் வேலை செய்யும் அனைவரையும் விசாரித்தும் கூட அனைத்து இடங்களும் தேடியும் கூட நீங்கள் கொடுத்த அந்த ஃபோட்டோக்கள் இருந்த கவர் காணவில்லை சார் என்றார். உடனே அர்ஜுன் பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்று அவன் பங்குக்கும் தேடிவிட்டு அங்கிருந்தவர்களை விசாரிக்க ஆரம்பித்தான். சார், பத்திரிகை ஆஃபீஸ் சார், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, யாருன்னு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை என்றார்கள். சிசிடிவி கேமராவை செக் செய்ததிலும் அதிலும் எந்த விதமான தகவலும் அர்ஜுனனுக்கு கிடைக்கவில்லை. நிறைய கூட்டமாகவும் நிறைய பேர் வந்து போனதனால் அர்ஜுன் அப்போதிருந்த டென்ஷனில் அவனால் அதற்கு மேல் எந்த ஒரு விசாரணையும் நடத்த முடியவில்லை. என்ன இது, நான் கொண்டு வந்த ஃபோட்டோக்கள் மட்டும் எப்படி மாயமாக மறைந்து போயிருக்கும்? இது தவறுதலாக நடந்து விட்டதா அல்லது என்னை யாராவது கண்காணிக்கின்றார்களா
நான் இதை பற்றி கமிஷனர் சுபாஷிடம் கூட சொல்லவில்லையே, பிறகு எப்படி போட்டோக்கள் மறைந்து போயிருக்கும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்த அர்ஜுன் நேராக வீட்டிற்கு சென்று தன்னிடம் இருந்த மற்றொரு ஃபோட்டோக்களை எடுத்துக்கொண்டு அன்றிரவே மறுபடியும் பத்திரிகை ஆஃபீஸுக்கு சென்று எப்படியாவது இந்த ஃபோட்டோக்களை மறுநாளாவது பத்திரிகையில் வரும்படி செய்ய வேண்டும் என்று கிளம்பி செல்லும் வழியில் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. உடனே சரி நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் என்று கூறி வண்டியை திருப்பி கொண்டு தகவல் வந்த இடத்திற்கு சென்றான் அர்ஜுன். அங்கு சுபாஷ் நின்று கொண்டிருந்தார். என்ன விஷயம், ஏன் அவசரமாக வர சொன்னீர்கள் என்றான் அர்ஜுன். கமிஷனர் சாருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, இங்கு தான் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க என்றார் சுபாஷ். என்ன, எப்படி திடீர்னு என்று அதிர்ச்சியாக கேட்டான் அர்ஜுன். எல்லாம் உன் காதலால் வந்த வேணை, நீ அந்த பொண்ணை தான் கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சதும் தான் அவருக்கு இந்த நிலைமை என்றான் சுபாஷ். அர்ஜுனன் எதுவும் பேசவில்லை. நேராக ஆஸ்பத்திரியில் சென்று கமிஷனரிடம் போனான். அங்கு அவர் நன்றாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்தார். அவரை பார்த்து பேச முடியவில்லை. அர்ஜுனனுக்கும் சற்று அதிர்ச்சியாக தான் இருந்தது. பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த அனுராதாவிடம் சிறிது நேரம் ஆறுதலாக பேசிய அர்ஜுன், அனு, நீ தான் எப்படியாவது உன் அப்பாவை சமாதானப்படுத்தணும். அவர் கோபத்தை எல்லாம் என் மேலே காட்டினால் பரவாயில்ல, எங்கள் அவந்திகா மேலே கோபப்பட்டு ஏதாவது தவறான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நீ தான் எனக்கு உதவி செய்யணும். முதல்ல உனக்கு என்ன திருமணம் செய்து கொள்வதில் உடன்பாடு இல்லை என்ற மாதிரி உன் அப்பா கிட்ட நீ பிடிவாதமாக சொன்னாதான் உன் அப்பா அமைதியாக இருப்பார். நீ தான் இதை பற்றி உன் அப்பா கிட்ட பேசணும் என்று அர்ஜுன் அனுராதாவிடம் சொல்லி கொண்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 25ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.